குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் விட்டுருந்தாங்க. ஓகேங்களா? நமக்கு இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூக்கு தனியாக விட்டுருந்தாங்க. இன்டர்வியூ போஸ்ட் ஓகே, ஓரளவுக்கு ஓகே. 1:3 ரேஷியோவில் அலோவ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இன்டர்வியூவில் வந்து யார் செலக்டட் யார் செலக்ட் இல்லைன்னு நமக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டியே இல்லை. குத்து மதிப்பாக வந்து 2.5 ரேஷியோவில் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 2.5 இன்டூ 6,000 நம்ம ஆவரேஜாக போட்டால் கூட அரௌண்ட் 15,000 வருது. ஓகேங்களா? இந்த 15,000ல 6,000 பேர் தான் வேலை வரப்போகுது. மிச்சம் 9,000 பேர் வந்து வேலை இல்லாமல் சும்மா தான் இருக்க போறாங்க. ஓகேங்களா? அப்போ கடைசியில வந்து அந்த மாதிரி சொல்றதுக்கு இப்பவே வந்து இவங்க இந்த இதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஓவரால் ரேங்க் லிஸ்ட் இந்த நமக்கு லாஸ்ட் 2018ல இந்த மாதிரி ஓவரால் ரேங்க் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. ஓகே, நமக்கு வந்து 1,200 சம்திங் போஸ்ட் விட்டுருந்தாங்க. அதுக்காக இன்டர்வியூக்கு அதை கிளியர் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் இப்போ இருக்காங்கல்ல, இந்த மாதிரி வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கான ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ மார்க் வைஸ் போட்டிருக்காங்க. அவங்க அவங்களோட நம்பரு, டேட் ஆஃப் பர்த், எந்த கம்யூனிட்டி, எந்த ஜெண்டர், இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தா நமக்கு ஒரு புரிதல் வந்துடும். ஏன்னா இப்போ வந்து 15,000 பேருன்னு சொல்றாங்க, 6,000 பேர் கிடைக்கும் போது 9,000 பேர் கிடைக்காது. அப்போ ஆவரேஜா நமக்கு எவ்வளோ இதுல கிடைக்க போகுதுன்னா ஒரு 6,000 டு 7,000. ஓகேங்களா? இந்த ரேங்க் லிஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 7,000 வரலாம். கொஞ்சம் லைட்டா சான்சஸ் இருக்கு இந்த கம்யூனிட்டி, இந்த ரிசர்வேஷன் இதெல்லாம் பொறுத்தவரை. அதுல அந்த ரேங்க் லிஸ்ட்ல இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் படிக்காம கொஞ்சம் இதுவா இருக்கலாம். ஓகே, கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கலாம். பட் இங்க 15,000 பேருமே இப்போ வந்து கிடைக்குமா கிடைக்காதா, யார் எந்த ரேங்க்ல இருக்காங்கன்னு தெரியாம குழப்பத்துல இருக்காங்க. இதுல கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும்னா இவங்க எப்படியும் வந்து இப்போ ஓவராலா வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதை வச்சுதான் இப்போ இன்டர்வியூக்குன்னு தனியா பிரிச்சிருக்காங்க. நான் இன்டர்வியூக்கு வந்து செலக்டடா ஷார்ட் லிஸ்டடான்னு சொல்லிட்டு நமக்கு வருது, ரிசல்ட் பப்ளிஷ் ஆகுது. அப்போ அந்த அந்த பிடிஎஃப் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அந்த பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி ஓவரால் ரேங்க் லிஸ்ட் இருக்க போது மார்க் யார், ஃபர்ஸ்ட் மார்க் யாரு, செகண்ட் மார்க் யாருக்குன்றது. ஓகேங்களா? இந்த கம்யூனிட்டி வைஸோ இந்த இன்டர்வியூல யார் போறான்றதுல செகண்ட். ஓகேங்களா? ரிட்டர்ன் டெஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் மார்க், அந்த அந்த லிஸ்ட் டேட்டா இருக்குல்ல, அதை வந்து ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணிட்டா முதல்ல இருக்க ஒரு 6,000 to 7,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கான்ஃபிடண்டா இருப்பாங்க. ஓகே, நமக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ மிச்சம் இருக்க இந்த 9,000 பேர், இந்த 10,000 பேர் வந்து ஓகே, நம்ம அவ்வளவுதான், நமக்கு இந்த இந்த கிடைக்காது, நம்ம அடுத்த எக்ஸாம்ஸை பார்த்து படிக்க போலாம்ன்ற மாதிரி ஒரு தெளிவாச்சு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த அந்த ஒண்ணு பண்ணலாம். அது ஒரு ரீசன், முக்கியமான ரீசன். இன்னொரு செகண்ட் ரீசன் வந்து என்னன்னா, டிரான்ஸ்பரன்சி வந்து என்ஷூர் பண்ணலாம். ஏன்னா டிரான்ஸ்பரன்ட் சுத்தமா வந்து டிரான்ஸ்பரன்சியே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இப்போ வந்து ஜென்ரலா வந்து நீங்க செலக்டட் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வருது. ஓகேங்களா? நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது நம்ம பேட்ச்ல டெஸ்ட் எழுதுறதும் சரி, நமக்கு சர்க்கிளை சுத்தி விசாரிச்சதுலயும் சரி, நம்ம எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் எனக்கு கண்டிப்பா ஊட்டில வரும்னு நினைச்சேன், டாப் 10ல வரும்னு நினைச்சேன். அந்த மாதிரி கேண்டிடேட் ஓகேங்களா, நான் பர்சனலாவும் பார்த்துருக்கேன். கண்டென்ட் வைஸோ பிரசன்டேஷன் வைஸோ எல்லாம் நீட்டா இருக்கும். அந்த கேண்டிடேட்ஸ் வந்து டவுன் நோட்டு கூட வரல, போஸ்டிங்கும் கிடைக்கல. அப்போ அங்கேயுமே வந்து நமக்கு ஒரு டவுட் வருது. அப்புறம் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம் செலக்ட் ஆகும் யாரும் அந்த 5,000 பேர் ஒருவேளை குரூப் 4ல பண்ண மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா? ஏன்னா எக்ஸாம்லேயே வந்து மதியம் வந்து 1 or 2 hour லேட் ஆச்சு சில பேருக்கு. ஓகேங்களா? சில பேர் வந்து ரொம்ப நேரம் எழுத விட்டாங்க, இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா டைம் கூடலாம் எழுத விட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் நடந்திருக்கா, இல்லை கரெக்ஷன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் நடந்திருக்கா, இல்லை முன்னாடி குரூப் 1ல நடந்த மாதிரி பேப்பரை வந்து வெளியே உட்காந்து எழுதிட்டு திரும்ப அது மாதிரி உள்ள வச்சிருக்காங்களா, இல்ல அமௌண்ட் வாங்கிட்டு இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாரோ போஸ்டிங் போட்டாங்களா, இந்த மாதிரி டவுட் எல்லாமே வருது. ஓகேங்களா? இல்லை ஏதாவது எக்ஸாம் சென்டர்லயே ஏதாவது தப்பு நடந்திருக்கான்றது எல்லாமே டவுட் கிளியர் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஓவராலா ரேங்க் லிஸ்ட் விட்டாங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சப்போஸ் ஒரே கண்டினியூஸா ஒரே எக்ஸாம் அல்ல தொடர்ந்து நம்ம ஒரே இது வந்துச்சுன்னா நம்ம அதுல நமக்கு சில ஹிண்ட் கிடைக்கும். அதை வச்சு நம்ம என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னும் லாஸ்ட் டைம் குரூப் 4 அந்த மாதிரி தானே மாட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்காக ஓகேங்களா, இது மாதிரி இதை விட்டுட்டாங்கன்னா நமக்கு இந்த ரெண்டுமே வந்து நமக்கு இப்போ என்ஷூர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த 9-10,000 பேர் வந்து இந்த குழப்பத்துல இருந்து வெளியே வந்துருவாங்க. அண்ட் வந்து எக்ஸாமும் வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்டா தான் நடந்திருக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா நல்லா எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வராம போகுதுன்ற அதுலதான் வந்து நமக்கு நிறைய டவுட் வருது. ஓகேங்களா? நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து ஓட்டில வரும், டாப் 100ல வரும்னு நினைச்சிட்டு இருந்த கேண்டிடேட்ஸ்லாம் வராமலே போயிருக்கு. ஓகேங்களா? அப்போ இது கரெக்ஷன்ல மிஸ்டேக்ஸா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது மால் ப்ராக்டிஸ் ஏதாவது நடந்திருக்கா என்னன்றதுல என்ஷூர் பண்ணணும். ஓகேங்களா? வெறுமனே வந்து கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நீ செலக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு விடுறது எந்த இதுலயும் நியாயம் கிடையாது. ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம். ஓகேங்களா? இதை தான் வந்து நம்ம டிமாண்டா வைக்கிறோம். இதை ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஓகேங்களா? அதனால நம்ம எல்லாரும் அதை பத்தி ட்ரெண்ட் பண்ணாதான் வந்து அது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அப்போதான் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. இல்லைன்னா இவங்க மட்டும் எப்படியே தான் இருந்துட்டே இருப்பாங்க.
நம்ம தான் புலம்பிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இது இருக்கு இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு டிரான்ஸ்பரன்சி நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபர்தரா நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணலான்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இல்லைன்னா வந்து நம்ம இப்படியே இருக்க வேண்டியதான். ஏன்னா இந்த ப்ராசஸ்லாம் முடியறதுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 2 to 3 மாசமாச்சும் ஆகும். ஓகேங்களா? அதுக்குள்ள நமக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அதுக்கான எக்ஸாம்ஸ் வந்துடும். ஓகே, நீங்க ஒரு கிளியர் கட்டான மைண்ட் இல்லைன்னா உங்களால ஃபோக்கஸா படிக்க முடியாது. ஓகேங்களா? வருமா வராதான்ற டவுட்ல இருக்கு. ஓகேங்களா? இதுக்காக தான் முடிஞ்ச வரலும் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது பண்ணு வி வாண்ட் குரூப் 2 ஓவரால் ரேங்க் லிஸ்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி என்னன்னு சொல்லிட்டு நமக்கு அவங்க ஓவரால் ரேங்க் லிஸ்ட் விட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து தெரியப்படுத்தும். டிரான்ஸ்பரண்டா நடக்கும். அதுதான் நம்ம கேட்கறோம். ஓகேங்களா? வேற எதுவுமே கேட்கல. ஓகேங்களா? ஃபெயில் ஆகுறத பத்தி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதனால ஃபெயில் ஆகணும், நம்மளோட நல்லா படிச்சு நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, ஓகே இது ஓகேன்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். ஓகேங்களா? எதனால ஃபெயில் ஆகணும், எப்படி, என்ன ரீசன் எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து ஒரு அடுத்து நமக்கு படிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேங்களா? நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாருக்கும் நிறைய பேர் வந்து லாஸ்ட் 30 35 வயசு ஆச்சு அந்த இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ பண்ணியிருக்காங்க. பட் அவ்வளோ ரிசல்ட் கிடைக்கல. அப்போ அதுக்குள்ள என்ன ரீசன்னா நமக்கு டிரான்ஸ்பரண்டா இருந்துட்டா நமக்கு ஓகே, நம்ம மேல தப்புன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து யார் மேல தப்பு என்னன்றதே தெரியாம இருக்கு. ஓகேங்களா? ஃபைனலா நம்ம என்ன சொல்றோம்னா இந்த மாதிரி ஓவரால் ரேங்க் லிஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. அதை வச்சு தானே நமக்கு வந்து இப்போ சொல்றாங்க ஒரு செலக்டட் ஒரு நாட் செலக்டட்னு சொல்லிட்டு அதை ரிலீஸ் பண்ண சொல்லி தான் நம்ம கேட்கறோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, கீப் ப்ரிப்பேரிங், ஆல் தி பெஸ்ட். வேற ஒரு நல்ல அப்டேட்ல பார்ப்போம். தேங்க்யூ.